ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், இடித்து வச்ச கார்லிக் கொஞ்சம், ட்ரை சில்லிஸ் கொஞ்சம் பிச்சு போட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், வாஷ் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி சின்ன சின்ன பாக்ஸஸாக கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் அது சேர்த்துட்டு இந்த காஷ்மீரி சில்லி பவுடரு அது தேவைக்கேற்ப அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு தான் சேர்த்துட்டேன். என்ன ரெட் சில்லிஸ் போட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்ததுனால பாருங்கள் கொஞ்சம் கலரே நல்லா வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பிளேட் எடுத்து மூடி வைக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். பொட்டேட்டோ சீக்கிரமாகவே குக் ஆகிடும். சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணாலே கட் ஆகுது. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதான் லைட்டாக கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் வர்றதுக்கு புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அது நம்ம இஷ்டத்து போல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய டேங்கியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. கம்மியாக போதும்னா எனக்கு கம்மியாக போதும்னு நான் கொஞ்சோண்டு தான் சேர்த்துட்டேன். அது உங்கள் விருப்பத்தை சேர்த்துக்கோங்க. சுத்தமாக வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் அண்டு மேகி மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மேகி மசாலா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு கோரியாண்டர் சேர்த்துட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த டேங்கினஸ் மட்டும் நம்ம இஷ்டம். அது எவ்வளோ வேணுமோ புளி கரைசல் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சுத்தமாக வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. అది నువ్వే తిప్పుకుంటే బాగుంది. చూపిస్తాను.